ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன வந்துருக்கோம், யாருமே நிறைய பேர் வீடியோவே வியூஸே போக மாட்டேன். ஏன்னே தெரில, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று எல்லாம் யூடியூபரனுடைய சாதி தான், அவங்க தானே கொடுக்க முடியும் கைஸ். ஆனால் ஒரே ஒரு ப்ரோ மட்டும் 2 வாட்டி கமெண்ட் பண்ணார். என்னத்துக்கு இப்படி 2 வாட்டி கமெண்ட் பண்ணாருன்னு தெரில. எஃப்எஃப் போடுங்க ப்ரோ அப்படி. சரி, நம்ம இப்படி ஒரு ப்ரோ கேட்காரே போடணும் யோசனையிலே இருந்தேன். சரி, ஒரு ப்ரோ கேட்டுட்டாரு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, போட்டுருன்னு சொல்லிட்டு போட்டேன். கைஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரினா என் ஐடி ரொம்ப பெரிய ஐடிலாம் கிடையாது. இது ஒரு சின்ன ஸ்மார் ஐடி. அப்படி நீங்கள் பார்க்கறதுக்கு தான் ஜாஸ்மெல்லாம் இருக்கும். அது அப்படி சின்ன ஐடி தான். ஒரு ட்ரெஸ் கலெக்ஷனே கிடையாது. நான் வேணால் ஒரு நாள் கலெக்ஷன் ஐடி, ஒரு கலெக்ஷன் வீடியோ வேணால் போடுதேங்க. ஒரு கலெக்ஷனே கிடையாது. இந்த ஐடி ஒரு பையன்கிட்ட தான் வாங்கினேன். இது என் ஐடியில் என்னென்னா, ஒரு ஐடி வச்சுருந்தேன். அந்த ஐடியை அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி காணிக்க பிறகு அது ஹேக் ஆகிட்டு மனசு கஷ்டமாக போயிட்டு தெரியுமா. அடுத்து தான் இந்த ஐடி சரி இருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் எப்படி வந்துட்டு இருக்குது, நான் சும்மா வச்சுருக்கேன், வேணா வச்சு விளையாடு அப்படின்ட்டு தந்தான். இதே வச்சு விளையாடுவோம் சொல்லிட்டு ஆடிட்டுருக்கேன். அதே மாதிரி ப்ரோ எங்கள் கூட 1v1லாம் கேட்காதீங்க. நான் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது. பாட்டுப்பேன், அடித்து போட்டு போயிட்டே இருப்பேன். பாரு, என் விளையாட்டு வர குப்பை மாதிரி விளையாடிட்டுருப்பேன். அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னை மட்டும் எதுவும் கூட்டுறாதீங்க, ரொம்ப கஷ்டமாகி போகும். எனக்கு இந்த இது விளையாடும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டு மட்டும் இது ரெக்கார்ட் ஆக மாட்டேன். அப்படி ரெக்கார்ட் ஆனால் ஜம்முன்னு இருக்கும். ரெக்கார்ட் ஆகாமான்னு கொஞ்சம் பாட்டு பேக்கெலாம் ஓடிட்டுருக்கேன். ஆனால் பாட்டை பிடிச்சி ஆடிட்டுருக்கேன். இந்த யூடியூப் சேனல் டெவலப் பண்ணதுனால ஒரு 2 வாரமாக 3 வாரமாக இந்த கேமுக்குள்ளேயே போகல. இப்போ தான் முதல் அடுத்த போகிறேன். அது உடனே நான் எந்த ஹெட்செட்டு ஃபுல் ரெட்லாம் அடிக்கணுன்ட்டு பெரிய பிளேயர் நினைக்கிறாங்க. எல்லாம் ஃப்ளூக்கில் விட முடியாது. என்கிட்ட அவ்வளோலாம் கன்னு ஸ்கின்லாம் கிடையாது. இதோடி இப்போ ஒரு ஃப்ரீயாக ஒரு கன்னு ஸ்கின் வந்துட்டா அந்த தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் பெரிய பிளேயர்லாம் கிடையாது. இப்போ நான் அட்டி விழும். அங்கேருந்து ஒருத்தர் சுட்டுகிட்டே இருக்கான். பார்த்தீங்களா, அறிவு கட்டையான தான். கில்லுதுடா. இது ரொம்ப அதிசயம்தான். கில்லு எங்கே இருந்து அடிக்கவே வருங்க. MP40 வச்சு ரேஞ்ச் இருக்குது போல் இந்த கன் ஸ்கின்னுக்கு. எங்கே போகிறா நிறுத்திடு. ஆடா கருமத்துக்கு பிடிச்சத இங்கேயே நிறுத்திருக்கலாமா, நானும் இங்கேயே நிறுத்திடும் அப்படின்னா அது இங்கே வர கொண்டு விட்டுட்டு. சரி தான், அந்த எனிமி இப்போ எங்கே ஓட்டிடுவானே, கீழே போச்சே. கேட்டு டாப் 10 வந்தாலே போதும். எனக்கு ரேங்க் புஷ் பண்ணால் பெரிய விஷயம் கிடையாது, பார்த்துக்கலாம். டாப் 10 வந்தால் போதும். இனி ரெகுலராக வீடியோ வரும் கைஸ், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னைய ஃபுல்லாக நான் எஃப்எஃப் போடலான் இருக்கேன். நான் இது போடுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது எனக்கு. வேறு வீடியோலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். எப்போ ஒரு யூடியூப்பை டெவலப் பண்ணதுக்குள்ளே நான் பண்ணுற கஷ்டம் சிறையா இருக்குது. ஒரு யூடியூப் டெவலப் ஆனாலும் இந்த கரீனா அதுக்கு நான் மிரண்டுட்டேன் தெரியுமா. ஒரு நெட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு இருந்தது வாங்கினேன். ஒரு கார் வீடியோ போட்டிருப்பேன். காரோட இல்லை எக்ஸ்ட்ரீம் மோட்டர் பைக் அது போட்டிருப்பேன். எவ்வளோ MB கேட்டது தெரியுமா, கிட்டத்தட்ட 5.5 GB எனக்கு நெட்டு. நல்ல வேலை ஒய்ஃபை இருந்தனால போச்சு, இல்லைன்னா அவ்வளோதான். என் நெட்டெல்லாம் 5 நாள் நெட்டு குப்பை வரும். அது மட்டும் வியூஸும் இது போவே இல்லை. அது சுத்தமாக வியூஸ் போகல. 4 பேர் பார்த்துருக்காங்க. அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகி போயிட்டு, இதனால தான் நாங்கள் கேம் விளையாடி போகிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நினச்சா உங்களால் முடியும். நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு பைத்தியக்காரர் வீடியோ போட்டுட்ருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்தோன்னா உண்டு, உங்களால் முடியும் கைஸ். இல்லை நீங்கள் நீ எடுக்கலையா? எடுக்காமல் வந்தேன். சரி, அதுங்க ஃப்ரீ பண்டில் போட்டு வச்சுருக்கேன். சட்டையை பாருங்கள், பைத்தியக்காரன். எனக்கு ஒரு ட்ரெஸ் ஒழுங்காக போடாதே. பேண்டு மட்டும் ஒன்று நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டு ஸ்கின் கூட என்கிட்ட ஒழுங்காக இல்லை. எனிமி இருப்பானோ? இல்லை, எனிமி இல்லை. இங்கே கொஞ்சம் நேரம் கிடந்து சர்வர் அடிக்கலாம், ஜம்முன்னு இருக்கும். ஆனால் எனிமி வருவானா அடி பார்த்துட்டே இருக்கேன். ஒரு எனிமின்ற ஒரே ஒரு கில்லு தான் அடிச்சிருக்கேன். இல்லை 2 கில் அடிச்சிருக்கேன். மனசு கஷ்டம். 3 இல்லா? ஐயா 2 கில்லு 4 கில்லா?
இது இப்போ 4 கில் அடித்தேன், எனக்கு ஞாபகமே இல்லையா. ஒரு கில்லு மேலே வச்சு ஒருத்தன் இங்கே நான் அடித்தேன். 2வது கில்லு எங்கே அடித்தேன், ஒருத்தன் கீழே இறங்கி பாட்டு மாதிரி ஒருத்தன் இருக்கான், P90 வச்சு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தலாம், இன்னொருத்தன் சேர்த்தான். ஓகே தான். ஏடபிள்யூஎம் கிடச்சிட்டு சரி. என்ன ப்ரோ நீ ஸ்னைப்பர் வச்சு விளையாடிட்டுருக்கீங்கன்னா, ஸ்னைப்பரில் கொஞ்சம் நல்லா விளையாடுவேன். இல்லை ஒரு எனிமி போனானே, அந்த எனிமியை பார்த்துட்டேன், சுற்றி வந்துடும் ஆட்டி ஒரு அடி 150 குளோவால் விட மாட்டேங்க பாருங்க. அடிச்சுட்டு ஸ்னைப்பர் ஸ்கைலர் அட்டி ஐயா கிருக்கு ரீலோட ஆகுது பாருங்க கைஸ். ஒடே வரட்டு வெளியே வர குளோவால் போட்டுடலாம் கேட்டியா. சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க கைஸ்.